ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி செயலாளர் திரு சத்யசீலன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொறுப்பாளர் திரு செல்வராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நமது பள்ளி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி கௌரவிப்பார். தம்பி எல்லாரும் அங்கே திரும்ப ஓடிடுங்க, என் பக்கத்தில் வரக்கூடாது. சார் இங்கே பாருங்க, சார் இங்கே பாருங்க. விளையாட்டு போட்டி வேலை பார்த்த திரு செல்வராஜ் சார் அவர்கள் தங்களுடன் சில கருத்துக்களை பகிர உள்ளார்.
அன்பிற்குரிய மரைக்களம் கிராம பெரியவர்களுக்கும் எனது அருமை 1995 எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் அவருடைய குழந்தைகள் பேரன்கள் மற்றும் என்னை அன்போடு எப்பொழுது வந்தாலும் அரவணைத்த அறிவொளி சொந்தங்கள் அறிவியல் இயக்க நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழலினிது யாழினிது என்பது நம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த கவலை இல்லாத பருவம்னு சொன்னால் மனுஷனுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கும். கவலைகள் இல்லாத பருவம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 to 10 வரை ஓரளவுக்கு கவலைகள் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒரு பருவம். இந்த பருவத்தில் ஆடலாம், பாடலாம், பேசலாம், எல்லாம் பேசலாம், பாட்டு படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் சரியான வழியில் போக வைக்கிறதுக்கான இடம் இந்த பள்ளி. கல்வி முக்கியம், கண்டிப்பாக கல்வி கண்டிப்பாக முக்கியம். உழவு தொழில் எப்படி இந்த உலகத்திற்கு முக்கியமோ அதே போல் கல்வி என்பது மனிதனுக்கு முக்கியம். கற்க கசடர அப்படின்னு சொல்லி படித்திருப்போம். உழவர் அதாவது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழன்றும் உழவே தலைன்னு உழவு தொழில வள்ளுவர் சொல்லியிருக்கோம். நம்ம தமிழில் யாரையும் முக்கியமானவர்களை பூரா சொல்லுவோம். தமிழர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த கவலை ஏற்ற அந்த பருவத்தில் நீங்கள் நல்லா ஜாலியாக இருங்க, அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ படிக்காத படிப்பு எப்பயும் கிடைக்காது. இந்த 1 முதல் 10 அதாவது 3ஆம் வகுப்பு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. 5லேருந்து படித்தாலும் போதும். அந்த 5லேருந்து படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புலேருந்து ஒரு 5 வரை நல்லா படிச்சுட்டா அவனை அசைக்க யாரும் முடியாதுன்றதுதான் உண்மை. அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை மாதிரி அப்படி படித்து ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதல்ல, அடுத்த ஆசிரியர்களுக்கு உங்களுடைய அன்பையும் மரியாதையும் பணிவையும் நீங்கள் காட்டினீங்கன்னு சொன்னால் அது வாழ்க்கையில் உங்களை ஏனியெல்லாம் தேவையில்லாம் தானாக உங்களை தூக்கிடும். இல்லைன்னா டபார்னு கீழே விழுத்தாங்க. அப்போ அந்த அன்றைக்கான அப்படி கஷ்டப்பட்டு 5 கிலோமீட்டர் சொக்கடந்தல், சித்தனந்தல், புறவக்குளம், கும்பலாங்குளம், சூரனூர், தேனூர் பூரா நடந்து வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற சைக்கிள் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற பஸ் பாஸ் கிடையாது. ரோடு இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லாது. கல் குத்தும், முள்ளு குத்தும், எல்லாம் குத்தும். அதனால் சைக்கிளில் வர்ற பையங்களையும் நான் பார்த்ததில்லை. குழந்தைகளையும் பெண் பிள்ளைகளையும் பார்த்ததில்லை 10ஆம் வகுப்பு. ஆனால் அப்படி குழந்தைகள் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் காரியாபத்தில் எங்கே பார்த்தாலும் சரி வண்டியில் வந்தால் இறங்கி நின்று அவங்களுடைய மனைவிட்டு சொல்லி சாரி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொல்கிற அந்த பண்பு. அதான் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதுனால நாம் குறைந்து விடுவோம் என்பது கிடையாது. மரியாதை என்பது நமக்கு திரும்ப கிடைக்கும், பல மடங்காக கிடைக்கும். அந்த மரியாதை அது பெற்றவர்களுக்கு முதல்ல கொடுக்கணும். அடுத்து பள்ளியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் கொடுக்கணும். அடுத்து உங்களோடு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களோட நட்போடு இருக்கணும். போட்டி பூசல்ன்றது இருக்கக்கூடாது. நம்முடைய வேலை படிப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது. இந்த அடிப்படையில் இந்த பள்ளியை உங்களுக்கு மாணவர்களுக்கு எதை சொல்லிட்டு பள்ளியானது தொடர்ந்து ஆண்டு விழாவிற்கு எங்களை அழைத்து நான் வேலை பார்த்தாலும் கூட ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் அன்போடு அழைக்கிற அந்த இது கண்டிப்பாக மறக்க முடியாது. அந்த சேக்கில் நான் முதல்ல வேலை பார்த்த அந்த போர்டு அந்த சைடு இருக்கு. ஒரு உடஞ்ச ஒரு முதுகு இல்லாத ஒரு சேரு அந்த பக்கத்தில் என்னுடைய போன தடவை பார்த்துட்டு போனேன். போர்டு நல்லா இருக்கு. மாணவர்கள் அதை மாதிரி நல்லா இருக்கணும். நானும் நல்லா தான் இருக்கிறேன். அதனால் அவர்களுக்கு இந்த பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனதார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து மாணவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு பெற்றோர்களும் இதை போன்ற நிகழ்ச்சிகளில் மாணவர்களை கலந்து கொள்ள செய்து தொடர்ந்து மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு அனைவரும் இணைந்து இந்த பள்ளியை முன்னேற்ற வேண்டும். மாணவர்களுடைய ஒழுக்கம், கல்வி அனைத்திலும் சிறந்து விளங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே சார் சில பரிசுகள் மாணவர்கள். விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசுகள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கவிக்குமரன் பேரரசன் அபினேஷ் மேடைக்கு வரவும். கவிக்குமரன் பேரரசன் அபினேஷ். கவிக்குமரன் வாங்க. பேரரசன் 2ஆம் பரிசு, அபினேஷ் 3ஆம் பரிசு. பலூன் உடைத்தார். முதல் பரிசு கவிக்குமரன் வாங்கிக்கங்க. பேரரசன் 2ஆம் பரிசு.
மூன்றாம் பரிசு அவினேஷ். நில்லு நில்லு, 3 பேர் நின்று போட்டோ எடுத்துக்கோ. 3 பேர் நின்னுக்கோ. அங்க நின்னுக்கோ அப்படியே. அப்படியே நின்று போட்டோ எடுத்துக்கோ. சார் அப்படியே இங்கே பாருங்க. தம்பி இங்கே பாரு. அடுத்ததாக 1ஆம் வகுப்பு மாணவிகள் ஆர் அஸ்விகா முதல் பரிசு, 2ஆம் பரிசு அபிஷாஸ்ரீ, 3ஆம் பரிசு ஹாசினி. ஆர் அஸ்விகா, ஆர் அஸ்விகா, ஆர் அஸ்விகா, அஸ்விகாவா தாவா? ஆர் அஸ்விகா மேடைக்கு வாங்க. ஆர் அஸ்விகா முதல் பரிசு. அபிசாஸ்ரீ 2ஆம் பரிசு. அபிசாஸ்ரீ யாரு? வாங்க இங்க. அபிசாஸ்ரீ 2ஆம் பரிசு. ஹாசினி 3ஆம் பரிசு. அப்படியே 3 பேரும் நின்று போட்டோ எடுக்க போறோம். சரியா? பரிசு கமலேஷ் 3ஆம் பரிசு. விஷ்ணு, விஷ்ணு முதல் பரிசு. கவிமார பாண்டியன் 2ஆம் பரிசு. கமலேஷ் 3ஆம் பரிசு. கவிமார பாண்டியன் 2ஆம் பரிசு. கமலேஷ் 3ஆம் பரிசு. சார் அப்படி இங்கே பாருங்க. மாணவிகள் முதல் பரிசு கனிஷ்கா 2ஆம் வகுப்புல. 2ஆம் பரிசு கனிஷ்கா ஸ்ரீ. 3ஆம் பரிசு பாண்டி மீனாட்சி. போட்டு 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 அப்படியே போட்டோம். கனிஷ்கா ஸ்ரீ பாண்டி மீனாட்சி. கனிஷ்கா முதல் பரிசு, 2ஆம் பரிசு கனிஷ்கா ஸ்ரீ, 3ஆம் பரிசு பாண்டி மீனாட்சி. போ போ. சார் அப்படியே ஃபர்ஸ்ட் பரிசு பிடிச்ச மாதிரி இருங்க. ஏய் பாப்பா நிலை. இங்கே பாருங்க, இங்கே பாரு. அடுத்த பரிசுகளை வழங்க திரு சத்யசீலன் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். பரிசு தருண்குமார், 2ஆம் பரிசு கௌதம் குமார், 3ஆம் பரிசு அஸ்வந்த். முதல் பரிசு தருண்குமார், 2ஆம் பரிசு கௌதம் குமார், 3ஆம் பரிசு அஸ்வந்த். சார் இங்கே பாருங்க. மாணவிகள் முதல் பரிசு மதுமிதா, 2ஆம் பரிசு ஹர்சனா ஸ்ரீ, 3ஆம் பரிசு இனியா. முதல் பரிசு மதுமிதா, 2ஆம் பரிசு ஹர்சனா ஸ்ரீ, 3ஆம் பரிசு இனியா. முதல் பரிசு மதுமிதா, 2ஆம் பரிசு ஹர்சனா ஸ்ரீ, 3ஆம் பரிசு இனியா. சார் அப்படியே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. 4ஆம் வகுப்பு முதல் பரிசு தர்சன், 2ஆம் பரிசு அகிலேஷ், 3ஆம் பரிசு திருமுருகன். தர்சன், அகிலேஷ், திருமுருகன். திருமுருகன். மாணவிகள் 4ஆம் வகுப்பு கௌசிகா ஸ்ரீ முதல் பரிசு, 2ஆம் பரிசு அக்ஷிதா, 3ஆம் பரிசு சிவபாரதி. கௌசிகா, கௌசிகா முதல் பரிசு, 2ஆம் பரிசு அக்ஷிதா, 3ஆம் பரிசு சிவபாரதி. சார் இங்கே பாருங்க. அப்படியே அடுத்ததாக 5ஆம் வகுப்பு முதல் பரிசு முத்துக்கூடலிங்கம், 2ஆம் பரிசு முகில் யாதேஷ், 3ஆம் பரிசு கவின்குமார். முத்துக்கூடலிங்கம், முகில் யாதேஷ், கவின்குமார். பாப்பா தள்ளி உட்காரியா மட்டும். மேடைக்கு வரும். முத்துக்கூடலிங்கம், முகில் யாதேஷ், கவின்குமார். முகில் யாதேஷ் 2ஆம் பரிசு, கவின்குமார் 3ஆம் பரிசு. தம்பி இங்கே பாரு. தம்பி இங்கே பாரு. அடுத்ததாக மாணவிகள் கார்த்திகா லட்சுமி முதல் பரிசு, ஹாசினி 2ஆம் பரிசு, தரணேஸ்வரி 3ஆம் பரிசு.
ஓடுங்க 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 போங்க டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கணும். செகண்ட் பிரைஸ் ஹாசினி. பாப்பா இங்கே பாருங்க. சார் லேசா தட்டை பிடிச்ச மாதிரி. கார்த்திகை லட்சுமி படிக்கிறேன். கார்த்திகை லட்சுமி நீங்க இருங்க. மற்றவர்கள் மதிப்பெண் பெற்றதுக்கு தற்போது பரிசு வழங்கப்படுகிறது. சார் இங்கே பாருங்க. மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு திரு செல்வராஜ் சார் அவர்களையும் திரு சத்யசீலன் சார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அங்கே போயிருங்கப்பா. நமது உங்கள் பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஆண்டு விழாவா இல்லை ஊர் திருவிழாவான்னு தெரியல. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக சுற்றி சீரியல் கட்டி ஊர் திருவிழா கூட இவ்வளவு சிறப்பாக கொண்டாட மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிக சிறப்பாக கொண்டாடி அனைத்து மக்களும் இங்கே இருக்கீங்க. இதற்கு காரணம் உங்களுக்கு கிடைத்த 5 வைரங்கள். 5 வைரங்கள் யாரை சொல்கிறேன்னா 5 ஆசிரியர்களை நான் சொல்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தரும் 60-70 கிலோமீட்டர் தாண்டி இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. சரியான நேரத்துக்கு சரியான பாடங்களை கற்பித்து மாணவர்களை மிகவும் ஊக்குவித்து அவர்களை மேலே மேலே பல போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு பல பரிசுகளை வழங்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு கலை திருவிழாவில் போட்டியில் மாநில லெவலில் சாலைமறைக்குளம் பள்ளி முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதை ஊரில் மட்டும் இல்லை காரியாபட்டி முழுவதும் அந்த போஸ்டர் அடித்து அந்த பையனை பெருமைப்படுத்தி அந்த ஆசிரியர்கள் செயல்பாடு மிகவும் பெருமை மிக்கது. அந்த பரிசு வழங்கி பல மாதங்கள் ஆகி இன்னும் அந்த போஸ்டர் எங்கள் அலுவலகத்தில் இருக்குது. இப்போ கூட நான் வரும்போது அதை பார்த்துக்கிட்டு தான் வந்தேன். ஏன்னா சாலைமறைக்குளம் நம்ம விருதுநகர் மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளின்ற ஒரு பேரையும் பெற்றிருக்கு. ஏன்னா மாநில லெவலில் முதலிடம் பெற்ற சிலம்பம் அது ஆட்டங்கள் இதிலெல்லாம் முதலிடம் பெற்று பெருமையாக இருக்குது. இல்லைன்னா அந்த 5 ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைத்தது மிகவும் வரப்பிரசாதமான ஒரு செயல்பாடு. ஆகவே அந்த ஆசிரியர்கள்லாம் நீங்கள் இப்போ பெருமையாக செய்யணும். அதே போல் மாணவர்களும் உங்கள் மாணவர்கள் மிகவும் முத்துக்கள். எல்லா மாணவர்களுமே முத்துக்கள் வைரங்கள் தான். ஏன்னா படிக்கிற மாணவர்கள் யாருமே குறை சொல்ல முடியாது. நல்லா படித்து உங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்குறாங்க, உங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த பள்ளி ஆண்டு விழாவில் நான் கலந்து கொள்வது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இந்த ஆண்டு விழாவை அழைத்து என்னை பெருமைப்படுத்திய 5 ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிந்து கொண்டு இந்த ஆண்டு விழா இன்னும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துகிறோம்.